வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்பல சேனல். ஜாக்லின் செகண்ட் சேவா என்னடா சொல்கிறேன் கீரின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஆர்வத்தோடு வருவீங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் முத்துக்குமரன் ஃபேன்ஸ்னாலும் வெயிட்டிங்கில் இருக்கும்டா டே கீரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களும் வெறி கொண்டு வருவீங்க. ஸோ வெல்கம் டு கீரிப்பல சேனல் 2.0. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன வேலை, அதாவது முத்துக்குமரன் ஆர்மிஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த வாரம் முழுக்க நம்ம தான் ஆக்குபை பண்ணணும். கமெண்ட் செக்ஷன் சரி, லைக்கும் சரி. ஸோ 1K லைக்ஸ் 1K கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போடணும். ஒரு ஆளே 10 கமெண்ட் போடக்கூடாது. இது ஃபுல்லாக டாஸ்க் வந்து நம்மளோட MK ஃபேன்ஸ், அதாவது முத்துக்குமரன் ஆர்மிஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான். ஸோ கையோட போய் பண்ணிடுங்க, மறந்துடுவீங்க. அப்புறம் அதை பண்ணி விட்ருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாரும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாக்லின் ஃபேன்ஸ் உங்களுக்கு தான், ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ, கூடவே நமக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் நினச்சாதான் இருக்குது, பாவமாக இருக்குது. சரி ஓகே, அவங்க வேணாம், நம்ம ஒதுக்கி வச்சிடும். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டிங் அப்படிங்கிறது நேத்தியோட முடிஞ்சிச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இதில் வந்து பயங்கரமாக பூம் ஆகி அது வெளியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது சௌந்தர்யா வர்சஸ் ஜாக்லின் அப்படின்னு ஒன்று போய் 2வது இடத்துக்கு போட்டி போட்டு அட்டிச்சு பிடிச்சி ஜாக்லின் வந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, ஒரு கன்ஃபர்மேஷனே வரல. ஓகேவா, இது இல்லாமல் கூட போகலாம். பட் இதுதான் வந்து இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் சைடு, எல்லா பக்கமும் ஜாக்லின் சொல்லிட்டு. நேற்று எல்லாம் ஜாக்லின் எவிக்டர்னு சில பேர் உருட்டியிருப்பாங்க. எவிக்டர்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் எப்படி அனுப்ப முடியும்? ஸோ அதனால் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி அனுப்புவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா, இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபைனலிஸ்ட்லாம் அனுப்ப மாட்டாங்க. மேபி அந்த ஓட்டிங் ஆர்டர் வந்து எங்கேயாச்சும் லீக் ஆகி வந்திருக்கலாம். நான் அப்போ தான் சொன்ன மாதிரி தான், அஃபிஷியல் இன்றைக்குமே வெளில தெரியாது. ஏதோ ஒரு சோர்ஸில் இங்கே ஒருத்தன் சொல்கிறத வச்சு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஜாக்லின் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமராக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது உண்மையாகணும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், செகண்ட் தீபக் ஆர் வந்து ஜாக்லின் வந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா, இதுதான் நடக்கணும் அப்படின்னா. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னா அது தனி. ஓகேவா, அது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே சும்மா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற வீடியோவாக இருக்கும், அது தரமாக இருக்கும். ஸோ அதனால் முத்துக்குமரன் ஆர்மிஸ் கொஞ்சம் காமாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள், சம்பவத்தை பண்ணிடலாம். அதே மாதிரி எவிக்ஷன் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான், பாட்டமில் வந்து விஷால், அருண், பவித்ரா அண்ட் தீபக், ஸோ இவங்கெல்லாம் பாட்டமில் இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் காத்திருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னென்ன அப்டேட்டாக கொஞ்சம் பார்த்துப்போம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஜாக்லின் வந்து சைன் வந்துட்டாங்கன்னா அவள் முடிஞ்சு. ரன்னர் வந்து கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் ப்ரோ. அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து வின்னர் ஆனால் ரன்னர் வந்து ஜாக்லின் தானே அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இது அடுத்த வாரம் தொடருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா, இந்த வாரம் நடந்ததை வச்சு ஜாக்லினுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வந்திருந்தால் செகண்டில் இருப்பாங்க. அதே அடுத்த வாரம் கண்டினியூ ஆனால் மட்டும்தான் ஜாக்லினுக்கு அந்த செகண்ட் பொசிஷனுங்கிறது நிலையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். பட் ஃபஸ்ட்டு பிளேஸ் நோ ஒன் ரீச் சொன்ன மாதிரி தான். அது வந்து ஒரு ஆள் ஸ்டீல் பண்ணி அப்படி வச்சுருக்காப்புல, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம ஊருக்காரன், நம்ம ஆள் வந்து இப்போ நிற்கிறான், அதனால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, பார்த்துக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஜாக்லின் செகண்ட் பிளேஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, அது சொல்ல தான் வந்தேன். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டை சொல்லிட்டு நான் லைவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன், நீங்களும் லைவுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஒரு 11 o'clock இல்லை 11:50 வந்து வந்துடுறேன். ஸோ உட்காந்து லைவில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து முத்துக்குமரனுக்காக ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் நான் அதுக்கு வந்து சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா, ஸோ வழக்கம் போல் கமெண்ட்ஸை ஆரம்பிங்க, வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது. ஜாக்லின் ஃபேன்ஸ் வரட்டும், பிரச்சனை இல்லை, நம்மளோட நண்பர்கள் தான் அவங்க. ஆர்கானிக்காக இருக்கிறவங்க சொல்கிறேன். இந்த PR கும்பலுக்கு எவனுக்குமே இங்கே வேலை கிடையாது. ஓகே, ஸோ அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் பாருங்கள், என் வேலையை நானும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பற்றின உங்கள் கருத்து, அதாவது செகண்ட் பிளேஸ் பற்றி உங்களோட கருத்து, அவங்க டிசர்வ்டா இல்லை யார் ரன்னராக வரணும் அப்படிங்கிறத MK ஃபேன்ஸ் நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். அதை கமெண்ட்டில் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகே, பை.